அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை சிம்ம ராசி நேர்களே, சிம்ம லக்ன நேர்களே, வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்களை நோக்கி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு 2023ல் ஓஹோன்னு இருக்கும்னு நினச்சிங்க. காரணம், உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் எதிர்பார்த்து ஆசையாக உட்காந்துட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய சில டிராபேக்ஸ் உண்டாயிருக்கும். காரணம் என்னென்னா, அதே பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் குருவும் சேர்ந்து அமர்ந்திருந்தார். அமர்ந்து இருந்தாருங்கிறத விட குருவுக்கு கேது பார்வை கிடைச்சது பாருங்க. இது ஒரு டிராபேக். இன்னொரு விஷயம்னா, சனி பகவான் வக்ரகம் பெற்று 9 மாத காலம் 3ஆம் பார்வையாக இதே குரு பகவானை பார்த்தார். ஸோ ஒரு சைடு ஒரு கேது, ஒரு சைடு குரு, ஒரு சைடு ராகு, ஒரு சைடு சனி பகவான் வக்ரக பார்வை. இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாகியஸ்தானம் கெட்டு போய் விட்டதுன்னே சொல்லலாம். இந்த பாக்கியஸ்தானம் கெட்டு போனதுனால என்ன பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நல்லா பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக முடிஞ்சிடும், நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் அது திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடும். இன்னும் ஓப்பனாக சொல்லலாம், கிட்டக்கு வந்து பலன் கொடுக்காம நம்மளை ஏமாற்றிய விஷயங்கள் 2023ல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் எதிர்பார்ப்பும் ஆசையும் அதிகமாக உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் போது மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு சிம்மராசிக்காரருக்கும் 2023 அதிகமாக ஏற்பட்டிருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேச்சில் நிதானம் கண்டிப்பாக 2024 தேவைங்க. உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுனால நம்ம பயப்படணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா 9ல் குரு இன்னும் அப்படியே நிற்கிறார். ஆனால் இந்த முறை தனித்த குருவாக இருக்கிறார். முக்கியமாக ராகு விலகி விட்டார், கேது விலகி விட்டார். ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம், சனி பகவான் வக்ரக நிவர்த்தி அடைந்து விட்டார். 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானும் வக்ரக நிவர்த்தி அடைந்து விட்டார். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக போகுது. இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏன் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறேன்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வருவார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக அனுபவிக்க முடியும்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ஆண்டின் பிற்பாதியில் வராது. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மைனஸ் எந்த ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கும் வராது. ஏன்னா இது சுக்கிர பகவான் வீடு, சுக்கிர பகவான் வாசம் செய்யும் வீடு அப்படிங்கிறதுனால சிம்மத்துக்கு சுக்கிரன் என்றைக்குமே ஆகாது கிடையாது. நல்லா ஒத்து போவார். ஏன்னா அவங்க 3ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை ஓஹோன்னு இருக்கும். நிறைய பேர் பாருங்க, சிம்ம லக்னக்காரங்களுக்கே நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்திற்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்திங்கிறது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடந்தாலும் இந்த 2024 சிம்ம ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட காற்று கண்டிப்பாக வீசப்போகிறது. மேஜராக ஒரு விஷயம் எடுத்துப்போமே, குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குரு பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பதிகிறது. குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்க போகிறது. எல்லா சிம்ம ராசிக்காரங்கன்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம், உத்திரம் முதல் பாதத்தை அடக்கியவர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. திருமண யோகம் மட்டும்தான் உண்டா அப்படின்னா, புத்திரபாகிய அமைப்பும் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் உண்டு. சரி, புத்திரபாகிய அமைப்பு மட்டும்தான் உண்டா அப்படின்னா, அந்த புத்திரபாகியமும் எந்த விதமான தங்கு தடையின்றி, எந்த விதமான பிரச்சனைகளுமின்றி ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப நார்மல் பேபியாக, ஏன்
ஆண் குழந்தை பிறப்பதற்கு ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் வாய்ப்புள்ளது அப்படின்னு 100% சொல்லலாம். முக்கியமா இந்த 2ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நீங்க சொல்ற சொல்ல இவ்வளோ நாளா நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும். உங்கள வேலையில எடுக்கலாமா? எடுக்க வேணாமா? நீங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? பொய்யான்னு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்பொழுது நிதர்சனமாகிவிடும். உங்களால ஒரு விஷயத்த எடுத்து செய்ய முடியுங்கிற நம்பிக்கையும், தைரியமும் 100% எல்லாருக்குமே வந்துரும்னு சொல்லலாம். யாரையும் நீங்க நம்பி இனிமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய சொல், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய புத்தி உங்கள காப்பாத்தும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு திருப்திகரமாகவும், லாபகரமானவும், ஒரு மகிழ்ச்சியான வேலை கண்டிப்பா 100% கிடைக்கும்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மனதளவுல இயங்குற விஷயம் என்னன்னா, புடிச்ச ஒரு ஸ்கூல்ல போய் சேரணும். புடிச்ச வேலையில போய் சேரணும். பக்கத்திலேயே நல்ல வேலை கிடைக்கணும். கை நிறைய காசு கிடைக்கணும். அதே நேரத்தில ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இருக்கிறது நியாயமான விஷயம் தான். அந்த எதிர்பார்ப்பில் 90% நிறைவேற்றக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வீண் போகாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போய் செட்டில் ஆகணும். வெளிநாட்டில உள்ள சில பிரச்சனைகளை நாம் சரி செய்து, வெளிநாட்டிலே நம்ம வாழ்க்கையை தொடரணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களை நாம் கலைந்துவிட்டு அடுத்த ஸ்டெப்‌க்கு முன்னேறி போணும். அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு வெளிநாடு பாஸ்போர்ட்டே கிடைக்காம கூட இருந்திருக்கும். அந்த வெளிநாடு பாஸ்போர்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 2024 உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் போட்டித் தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள், ஆளுமை தேர்வுகள் மற்றும் நீட், ஜேஇஇ போன்ற எந்த ஒரு துறை சார்ந்த தேர்விலும் 2, 3 முறை நீங்க அட்டெம்ப்ட் ஆயி ஃபெயிலா இருந்தா கூட, இந்த ஆண்டு உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இந்த ஆண்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டு மட்டும் நீங்க அரசாங்க தேர்வுகள் எழுதினா 100% என்னங்க 200% உங்களை தேடி வரும். குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் வலுவடையப் போகிறது. ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக குறையப் போகிறது. உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகப் போகிறது. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, வீடு, வண்டி, வாகன யோகங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உருவாகப் போகிறது. இந்த வீடு, வண்டி, வாகன யோகங்கள் எப்படி இருக்கும்னா, சொந்தமா வாங்குறதுக்கான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நம்ம லோன்ல வாங்குறோம், இல்ல ஏதோ ஒரு வீட்ட வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குறோம் அப்படிங்கிறது இல்லாம, அதில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல், எந்த விதமான தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் இல்லாமல், ரொம்ப சுமூகமா வாங்குவதற்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில சொத்து, மூதாதையர் சொத்தோ, தாய் வழி சொத்தோ, தந்தை வழி சொத்தோ உங்களுக்கு திருப்திகரமாக வருவதற்கும், உங்கள் பேச்சில் கனிவான சில விஷயங்கள் நடப்பதற்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்மூத்தா ஒரு லைஃப் இப்ப நீங்க ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க. திடீர்னு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள ஒரு டிராவல் ஆவீங்க. உங்களுடைய இடமாற்றம் வேலை வாய்ப்பில் உண்டு. உங்களுடைய பணி சுமை கண்டிப்பாக குறையும். மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். உங்கள் பேச்சில் இருந்த சில வருத்தங்கள் குறையும். ஸோ டோட்டலா சொல்லப்போனா இந்த 2024ல உங்களுக்கு சில இடங்கள் சாதகமாகவும், சில இடங்கள் மிக கூடுதல் கவனத்துடனும் செல்லத்துக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லாங்க. குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் யார்? யாருடன் நீங்க சேர்ந்து செய்யலாம், ஒர்க் பண்ணலாம்? யார் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய பெர்சன்ஸ்? யாரோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். நீங்க இனிமே வரும் காலகட்டங்களில் ரொம்ப கவனமா செயல்படணும். மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் 2024ல உண்டு. உங்களைப் பற்றிய பெருமைகள், உங்களுடைய ஆச்சரியங்களை வெளியில் சொல்லாதீர்கள். எதையும் கவனத்துடன் கையாளுங்கள். நண்பர்களை நம்புங்க. அதே நேரத்தில ரொம்ப நம்பி கடன் குடுக்குறது, ஜாயிண்ட் செக்ரட்டரி சைன் போடுறது, அதே மாரி ஷூரிட்டி சைன் போடுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கடன உங்களுடைய கூட பொறந்தவங்களோ, இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையோடையோ ஷேர் பண்றதுக்கு வழிய பாருங்க. இண்டிவிஜுவாலிட்டியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில சட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக வருங்க. மேலும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் சற்று அதிகரிக்கலாம். ஏன்னா, கண்டக சனி இருக்கு. 6ஆம் இடத்தில குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு. அதனால அதிகரிக்கலாம். அதுக்கு உண்டான பரிகாரங்கள் மட்டும் செய்தால் போகும்.
யாருக்கான இப்போ ராகு புத்தி நடந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராகு புத்தியில் மட்டும் என்ன ஆகும்னா உடல் வீரியம் அதிகரிக்கும். சனி புத்தி நடந்ததுன்னா நோய்வாய் அதிகமாகப்படும். கேது புத்தி நடந்ததுன்னா தேவையில்லாத மனப்பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் புத்தி ஏற்பட்டுச்சுன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு மேஜராக வேறு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்படாதுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் சிம்மராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.